அந்த அளவுக்கு செய்திகள் இன்று கண்முன்னே வந்து செல்லக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து
திருமணம் முடித்த புது தம்பதிகள் விபத்துக்கள் மூலமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு காலத்தில் ஜனாசா செய்தியை பார்க்கிற போது கேட்கிற போது 70-80 கடந்த வயதை அடைத்தவர்களுடைய ஜனாசாக்களுடைய செய்திகள் எங்களுக்கு வந்து சென்றதை நாங்கள் கவனித்தோம். இன்றைய காலம் என்பது இளவயது மரணங்கள் அதிகரித்து செல்லுகின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நாம் அறிய மாட்டோம். எப்படி என்னுடைய காலத்தை நாம் முடிக்கப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. எப்போது மௌத்து வந்தாலும் அதற்கு தயார் நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அந்த மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வுக்காக நல்லதோர் அல்லாஹ் வாழ்க்கையை ஹயாத்தை வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கைக்கு முடிவு என்பதே கிடையாது. இந்த ஹயாத்து துனியாவில் 60 வருடங்கள் 70 வருடங்களுடைய ஹயாத்தை வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கிறான். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிற அதற்கு முடிவே இல்லை. ஒருவன் நரகவாதியாக இருந்தால் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறவரை. ஒருவன் சுவர்க்கவாதியாக இருப்பானேயானால் அவனுக்கு அந்த சுவர்க்கமே நிரந்தரமாகும். அவருக்கு முடிவில்லை என்பதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சுவர்க்கத்தை படைத்தவன் அல்லாஹ்தான், நரகத்தை படைத்தவனும் அல்லாஹ்தான். சுவர்க்கம் எங்களுக்கு தான், நரகமும் எங்களில் உள்ளவர்களுக்கு தான். அது வேறு யாருக்கும் அல்ல. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட முஃமின்களே, விசுவாசிகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள், அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். சொல்லுகின்ற விடயத்தை உங்களுடைய மனதிற்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அது என்ன விடயம்? உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் பற்றி எரிகின்ற அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இவரை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகின்ற வழிவகைகளை செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த பற்றி எரிகின்ற கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் இருக்கிறது மிக மிக கேடு கெட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த நரகத்திற்குள்ளே செல்லக்கூடியவர்கள் ஃபிரௌன் செல்லக்கூடியவனாக இருப்பான், ஹாமான் செல்லக்கூடியவனாக இருப்பான், நம்மூது செல்லக்கூடியவனாக இருப்பான். என் உயிரிலும் மேலான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவுகள் தொல்லைகள் கொடுத்த அபூஜஹல் செல்லக்கூடியவனாக இருப்பான். அபூலஹப் செல்லக்கூடிய நரகமாக இருக்குமே தவிர அங்கே அப்துல் ரஹ்மான் செல்லக்கூடியவனாக இருக்கக்கூடாது. எம்மில இருக்கின்ற ஒரு அப்துல்லா அந்த நரகத்தை அடையக்கூடியவனாக இருக்கக்கூடாது. இதனைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களை அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பாவமான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் அந்த நரகத்தை இலகுவாக அடைந்து கொள்ளுவார்கள். அல்லாஹ்வுடைய கடமையை மறந்தவர்கள் அந்த நரகத்திற்குள் இலகுவாக விழுந்து விடுவார்கள். ஒரு நாள் பொழுது சுவர்க்கமும் நரகமும் ஒன்றை ஒன்று பார்த்து தர்க்கம் செய்து கொண்டிருந்தது, விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. நரகம் சுவர்க்கத்தை பார்த்து சொன்னது, சுவர்க்கமே என்றுள் அதிகமாக இருக்கக்கூடிய நரகவாதிகள் யார் தெரியுமா? ஜப்பார், அடக்கி ஆளக்கூடிய நரகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். இரண்டாவது முத்தக்கபிர், பெருமை அளிக்கக்கூடிய பெருமையாளர்கள் நரகத்திற்குள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நரகம் சுவர்க்கத்தை பார்த்து சொன்னது. சுவர்க்கம் அதற்கு பதிலாக நரகத்தை பார்த்து சொன்னது. நரகமே சுவர்க்கத்திற்குள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மசாகி, ஏழைகளான முஸ்லிம்கள் அதிகமாக சொர்க்கத்திற்குள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இரண்டாவது அம்முஅஃபா, மனிதர்களிலே பலகீனமிக்க மனிதர்கள் இருக்கிறார்கள், ஈமானோடு வாழக்கூடியவர்கள், தானும் தன்பாடுமாக வாழக்கூடியவர்கள், சொல்லால் செயலால் நடக்கையினால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவார்கள், தன் குடும்பத்திற்குரிய கடமைகளை நிறைவேற்றுவார்கள், அன்னை அழைத்திருக்கார்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான பலவீனமான மக்கள் என்னுள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சுவர்க்க நரகத்தை பார்த்து பதில் சொன்னது. இப்படியாக சுவர்க்கமும் நரகமும் ஒன்றை பார்த்து விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் தஆலா குறுக்கிட்டு சொன்னான், சொர்க்கத்தை நரகத்தை பார்த்து சொன்னான், 2 பேரும் வாயை மூடுங்கள், பேச்சை நிறுத்துங்கள், உங்கள் 2 பேரையும் படைத்தது நான் தான். சுவர்க்கத்திற்குள் அனுப்புவது யாரை சுவர்க்கத்திற்குள் அனுப்புவது என்று எனக்கு தெரியும், நரகத்திற்குள் யாரை போடுவது என்று எனக்கு தெரியும். உங்கள் இருவரையும் நிரப்புகின்ற பணி என்னுடைய கடமை. நீங்கள் மூடுங்கள், உங்களுடைய பேச்சை நிறுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா தீர்ப்பளித்தான்.
சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சுவர்க்கம் என்ற எதிலே இருக்கின்ற சாலிஹான மனிதர்களுக்கு அது தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. நரகம் என்பது அது வேறு யாருக்கும் அல்ல, அல்லாஹ்வுடைய கடமையை செய்யாமல் பாழ்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தீய மனிதர்களுக்காக அந்த நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது. வெளியேற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பயான் நிகழ்த்திக் கொண்டிருக்கிற போது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வார்த்தையை 3 தடவைகள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹி லா யுக்மி, வல்லாஹி லா யுக்மி, வல்லாஹி லா யுக்மி. அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் முஃமின் அல்ல. அல்லாஹ் மீது சத்தியமாக அவனிடத்தில் இஸ்லாமும் இல்லை, அவனிடத்தில் ஈமானும் இல்லை என்று 3 தடவைகள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, இஸ்லாமும் அல்ல அவனிடத்தில் ஈமானும் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், அந்த மனிதன் யார் என்று கேட்டார்கள். யார் ஒருவன் அண்டை அயல்வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு செய்வானோ, தொல்லைகள் கொடுப்பானோ, அநியாயம் செய்வானோ, இவன் முஃமின் அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜா. அல்லாஹ்வையும் கியாமத்துடைய நாளை ஈமான் கொண்ட ஒரு முஃமின் தன்னுடைய அயல்வீட்டுக்காரர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும், அவனே உண்மையான முஃமின் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய அயல்வீட்டுக்காரர்கள் 3 வகையினராக இருக்கிறார்கள். ஒன்று, முஸ்லிமான எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய அயல்வீட்டுக்காரர்களாக இருக்கிறார்கள். 2, அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் எங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்க மாட்டார்கள். 3, அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருப்பார்கள். இந்த 3 வகையினர்கள் அயல் வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கிறார்கள். யார் ஒருவருடைய அயல் வீட்டுக்காரன் ஒருவருடைய வீட்டினுடைய தொல்லையிலிருந்து, அவனுடைய அநியாயத்திலிருந்து, அவனுடைய சிரமத்திலிருந்து பாதுகாப்பு அடைகிறான், அவனே உண்மையான முஃமின் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாதையிலே செல்லுகின்ற போது பாதையிலே இடையூறு தருகின்ற கல், முள் போன்றவைகளை யார் ஒருவன் அகற்றிவிட்டு அதை தூரமாக்கி விட்டு செல்கிறானோ அவன் முஃமின், சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதனை சபித்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் நாசமாகட்டும் என்று லஅனத் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் யார் தெரியுமா? யார் ஒருவன் வீதியின் பாதையின் உரிமைகளை எடுத்து வருகின்ற போகின்ற மக்களுக்கு இடையூறை செய்கின்றானோ, தொந்தரவு கொடுக்கின்றானோ, அவன் அழைத்து போகட்டும், நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், பாதையின் விதிமுறைகள் என்ன யா ரசூலல்லாஹ்? பாதையுடைய ஹக்கு உரிமை என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போகின்ற வருகின்ற மக்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடியவர்கள். அதில் ஒன்றுதான் அசிங்கமான, அருவருப்பான, நாற்றம் வீசக்கூடிய, கெட்டு போன, பழுதாகி போன தங்களுடைய வீட்டின் கழிவுப் பொருட்களை அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் வீசிவிட்டு செல்லக்கூடியவர். தங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற அசிங்கங்களையும் அருவருப்பான கழிவுப் பொருட்களையும் அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு செல்லக்கூடியவர்கள். யாரும் என்னை பார்க்கவில்லையே என்பதற்காக பார்க்காத நேரத்தில் தங்களுடைய கழிவுப் பொருட்களை அடுத்தவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னாலும் நடையோரை சாலைகளிலும் மக்கள் நடந்து செல்லுகின்ற வீதியோரங்களில் வீசிவிட்டு செல்லுகின்றார்களே, இவர்களே நாசமாகட்டும், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவன் முஃமின் அல்ல, இவனுக்கு இஸ்லாம் இல்லை என்று சொன்னார்கள். இஸ்லாம் இல்லாதவன், ஈமான் இல்லாதவன் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின், அவன் முஃமின் அல்ல, அவன் முஃமின் அல்ல என்று 3 தடவை உரத்த குரலில் சொன்னார்கள். ஒரு நாள் பொழுது மஸ்ஜித் நபவியிலே அஸ்ர் தொழுகைக்காக வாங்கி சொல்லப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளிலே உது எடுத்துக் கொண்டு ஜமாஅத்துடன் நபிகளாரோடு தொழுவதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாலிபன் பாதையிலே மதீனாவின் வீதியிலே விரைந்து சென்று கொண்டிருக்கிற போது வீதியின் குறுக்காக ஒரு மரக்கிளை ஒடிந்து கீழே விழுந்திருக்கிறது. எல்லோரும் அதை கடந்து விரைவாக சென்று கொண்டிருக்கிறார்கள் நபிகளாரோடு ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுவதற்காக. இந்த
கிளையை எடுத்து அகற்றினால் அங்கே ஜமாஅத்து முடிந்துவிடும். ஜமாஅத்து தொழுகைக்கு செல்லுவதா, பாதையின் நடுவிலே குறுக்கீடாக இருக்கின்ற அந்த மர கிளையை அகற்றுவதா சிந்திக்கின்றான் அந்த வாலிபன். யோசித்தான், முடிவுக்கு வந்தான். நான் அந்த மரக்கிளை அகற்றுகிற போதே என்னை போல பல பேரும் இலவாக நடந்து செல்லலாம் என்ற சிந்தனைக்கு வந்து அந்த மரக்கிளையை அகற்றிவிட்டு ஓரமாக்கிவிட்டு நடந்து செல்லுகிறவர்களுக்கு வசதி ஏற்படுத்திவிட்டு மஸ்ஜிதுக்கு ஓடுகிறான். அங்கே தொழுகை முடித்து சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியில் வெளியே வருகிறார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்த போது இந்த வாலிபனுக்கு கவலை வந்தது. இந்த மரக்கிளையை அகற்றியதனால்தானே இந்த ஜமாஅத்துடைய தொழுகையை நான் தவறவிட்டேன். எல்லோரையும் கூட நானும் கடந்து வந்திருந்தால் நபிகளாரோடு இந்த ஜமாஅத்துடைய தொழுகை நானும் தொழுதிருப்பேனே. கவலை வருகிறது. தன் கவலையை நபிகளாரிடத்திலே சென்று சொன்னார் அந்த வாலிபன், நபியே, நாயகம் இப்படி நடந்தது, உங்களுக்கு பின்னால் ஜமாஅத்தோடு தொழுகை நான் இழந்து விட்டேன் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடயங்கள் அந்த வாலிபனுக்கு சுபசோபனமாக சொன்னார்கள். இமாதத்துல் அதா அனித் தரீக், பாதையிலே இடையூறு தருகிறவற்றை அகற்றக்கூடியவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். அந்த வகையில் எல்லாம் பாவங்களை மன்னித்து விட்டான் என்று முதலாவது சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், ஷக்கர் அல்லாஹ், பாதையில இடையூறு தருகின்ற அந்த மரக்கிளையை எடுத்து போட்டதன் காரணமாக அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தினான் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது சொன்னார்கள், ஜமாஅத்துக்காக நீ வந்ததன் காரணமாக ஜமாஅத்தினுடைய கூலியை நீ பெற்றுக் கொண்டாய் இலவாக என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முஸ்லிமாக வாழ வேண்டும். செயல் வழியிலே முஸ்லிமாக வாழ வேண்டும். பேரளவிலே நம்மில் பல பேர் முஸ்லிமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடியவர்களாக, தொழில் செய்கின்ற இடங்களிலே மாற்று மத சகோதரர்களோடு அல்லது சக நண்பர்களோடு தொல்லைகளை கொடுத்துக் கொண்டு அவர்களுக்கு இடையூறான வகையை நடந்து கொள்ளக்கூடிய பல வகையான நண்பர்களை சகோதரர்களை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், குல்லு மஅரூஃபின் ஸதகா, ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் சிரிப்பது கூட சதகா, தர்மம் என்று சொன்னார்கள். இதை எந்த மதமும் இந்த உலகத்தில் வலியுறுத்தவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, வீதியிலே செல்லுகின்ற போது முஸ்லிம்களான ஆண்களை பார்க்கிற போது பொன்முறுவலோடு ஒரு சலாம் சொல்லுகின்ற அந்த நல்ல பழக்கம் இருக்கிறது. அது சுவர்க்கத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். சுவர்க்கவாதிகளால் மாத்திரமே சலாத்தை பரப்ப முடியும். முனாஃபிகீன்களான நயவஞ்சகர்கள் அந்த சலாம் சொல்வதை வெறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உங்கள் சகோதரனை பார்த்து புன்முறுவதோடு நீங்கள் அவருடைய முகத்தை பார்ப்பது சதகா, தர்மம் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமை பார்த்து ஒரு முஸ்லிம் சிரிப்பது தர்மம் என்று சொல்லி ஒரே ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இஸ்லாம் மாற்றியிருந்தார். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை பார்த்து சலாம் சொல்லுவது இருக்கிறது. அந்த சலாத்தின் மூலமாக இருவருடைய உள்ளமும் விசாலமாக்கப்படுகிறது, அவருடைய உள்ளம் தூய்மையாக்கப்படுகிறது. அவர்கள் தாங்களே சுவர்க்கவாதி எழுதி உலகத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த மார்க்கத்தை நாங்கள் கொச்சைப்படுத்தக்கூடியவர்களாக யாரும் ஆகிவிடக் கூடாது. ஆக வீதியிலே செல்லுகின்ற வருகின்ற போகின்ற மக்களுக்கு இடையூறு தருகின்றவற்றை அகற்றுவது சதகா, உயர்ந்த தர்மம். அதற்கு மாற்றமாக அசிங்கமானவைகளை, அது விசேஷமாக சளி போன்றவைகளை காணி வீதியோரத்தில் துப்புவது இருக்கிறது. அவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். வீதியோரத்தில் நடந்து செல்ல முடிகிறதா? எங்களுடைய பிள்ளைகளோடு பள்ளிக்கு வந்து செல்ல முடிகிறதா? சந்தை ஓரத்திலே செல்ல முடிகிறதா? சந்தை ஓரங்கள் அல்லது வீதியோரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. எப்படி இருக்கிறது? காரி துப்பிய சளிகளை மற்றவருடைய கண்பார்வைக்கு முகம் சுளிக்கின்ற அளவுக்கு நாம் துப்பிவிட்டு செல்லுகின்றோமே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்தினுடைய அருவருப்பான அசிங்கமான ஒரு காட்சியாக நான் அதனை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிபிலாவை முன்னோக்கி காரி துப்பாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாற்றம் வீசக்கூடிய கழிவுப் பொருட்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒரு முஃமின் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்னை போல மற்றவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர். நான் நன்றாக நான் மாத்திரம் வாழ வேண்டும், மற்றவன் எக்கெடுகின்றால் என்ன என்று வாழ்வது முஸ்லீம் அல்ல, முஃமின் அல்ல. யாருடைய கல்வியில் ஈமான் இல்லையா அவன் சொர்க்கம்
எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பெற்றார்கள், வளர்த்தார்கள், எங்களுக்கான வழிகளை காட்டி தந்திருக்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவர்க்கம் செல்வதற்கான நேரான வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு ரக்காத்தும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் அந்த நேரான வழியை எனக்கு காட்டுவிடு ரஹ்மான். ஷைத்தான்கள் செல்லுகின்ற, ஷைத்தானை பின்பற்றி செல்லுகின்ற கெட்டவர்கள், அநியாயக்காரர்கள், பாவிகள் செல்லுகின்ற வழியிலிருந்து அல்லாஹ் கையில் மகபூத் என்னை பாதுகாத்துவிடு. ஒரு நாளைக்கு 17 தடவைகள் நேரான வழியை ஹிதாயத்தை கேட்பதை அல்லாஹ் உம்மத்திற்கு பரவாக்கி வைத்திருக்கின்றான். அதனைத்தான் நாங்கள் 5 பரவான தொழில்கள் இந்த சூறாவில் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்வுக்கு நேரான சுவனத்தின் வழியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு இலகுவான பல வழிகள் உண்டு. ஒரு நாள் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். பயான் நிகழ்த்துவதற்காக சஹாபாக்களுக்கு முன்னால் எழுந்த நபியவர்கள் தன் தோழர்களை பார்த்து 4 கேள்விகள் கேட்டார்கள். அந்த 4 கேள்விகள் அவர்களை பார்த்து கேட்டால் நாம் யோசிக்க வேண்டும், என்னை பார்த்து கேட்ட கேள்வி அது என்று யோசிக்க வேண்டும். அந்த 4 கேள்விகளுக்கு மென்னிலையில் என்ன பதில் இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அந்த 4 கேள்விகளையும் நபியவர்கள் எதை பார்த்து கேட்டார்கள்? அந்த 4 கேள்விகளுக்கு மென்னிலையில் பதில் இருக்குமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக நான் இஸ்லாத்திலே வாழ்கின்ற ஒரு முஸ்லீம், நான் ஈமானியத்தை சுமந்தவர் மூமின் என்பதை நான் உலகில் கொள்ளலாம். நான் ஒரு சொர்க்கவாதி என்பதை யாரும் சொல்ல தேவையில்லை. நானே என்னை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், நானே தீர்மானித்துக் கொள்ளலாம். சுவர்க்கம் செல்வதற்கு இலகுவான 4 கேள்விகள். முதலாவது கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், மன் அஸ்பஹ மின்கும் சாலிமன் قال ابو بكر الصديق رضي الله عنه انا يا رسول الله. ரமலான் அல்லாத காலத்தில் இப்படியான ஒரு காலத்தில் சஹாபாக்களை பார்த்து முதலாவது கேள்வியை கேட்டார்கள். என்ன அருமை தோழர்களே, இன்றைய நாளுக்கு யார் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள் என்று கேட்டார். சுன்னத்தான நோன்பு. அந்த சபையில் இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நபியே நாயகமே, நான் ஒரு நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவது கேட்டார்கள், மன் ஆத மின்கும் மரீதன் ஃபகால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன யா ரசூலல்லாஹ். இரண்டாவது கேள்வி தெரியுமா? இன்று ஒரு நோயாளி நலம் விசாரித்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்காக துஆ செய்தவர் யார் என்று கேட்டார். அதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, நான் ஒரு நோயாளி நலம் விசாரித்தேன், அவருக்கு துஆ செய்தேன், அவருக்கு ஆறுதல் சொன்னேன் என்று சொன்னார்கள். மூன்றாவது கேட்டால், மன் ஷஹித மின்கும் அல்-யௌம ஜனாஸா ஃபகால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன யா ரசூலல்லாஹ். இன்றைய நாள் ஒரு ஜனாஸாவிலே கலந்து கொண்டு அந்த ஜனாஸாவை கடமைகளை செய்தவர் யார் என்று கேட்டார்கள். அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, ஒரு ஜனாஸா தொழுகையில் பங்கெடுத்தேன், அதன் நல்லடக்கத்தில் நான் கலந்து கொண்டேன் என்று அந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் 4வது என்ன கேட்க போகிறார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது கேள்வி, மன் அத்அம அல்-யௌம மிஸ்கீனன். ஒரு மிஸ்கீனுக்கு இன்று உணவளித்தவர் யார்? பசியோடு இருந்த ஒரு குடும்பத்திற்கோ ஒரு மனிதனுக்கோ இன்று உணவளித்த ஒரு மனிதன் யார் என்று கேட்ட போது அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, நான் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்து விட்டு இதில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்ன போது இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் வைத்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 4 குணங்களும் பண்புகளும் அமல்களும் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவரை எல்லா சொர்க்கங்களும் வரவேற்க காத்திருக்கின்றன என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலும் அபூதாவுதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுன்னத்தான நோன்புகள் உடல் ஆரோக்கியத்தை பெற்றுத் தரும் என்று மாற்றும் மத சகோதரர்கள் சொல்லுகிறார். நோன்பு நோற்பதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் வருகிறது. திங்களிலும் வியாழனிலும் நோற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விற்கு உயர்த்தப்படுகிற போது நாம் சொர்க்கவாதியாக அல்லாஹ் கபூல் செய்வான். எங்களுக்கான சொர்க்கத்தை அல்லாஹ் அழகுபடுத்துகிறான், அலங்கரிக்கின்றான். திங்களிலும் வியாழனிலும் நோன்பு நோற்பது ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 13, 14, 15 ஆகிய 3 நாட்களிலே நோன்பு நோற்பது இருக்கிறது. காலம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை அது பெற்றுத் தருகிறது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். இதனைத்தான் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நோன்பு நோற்றவர்கள் யார் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நான் நோற்றிருக்கிறேன் என்று சொன்னார்கள்.
நோட்டாயா அந்த சொர்க்கத்தை இலகுவாக அடைந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, நோயாளியை நலம் விசாரிப்பது யார் என்று கேட்கிறார்கள். எங்களுடைய கணவனுக்கோ, எங்களுடைய மனைவிக்கோ, எங்களுடைய பிள்ளைகளுக்கோ, எங்களுடைய பெற்றோர்களுக்கோ நோய் வந்தால் எங்களுக்கு அது கண்ணுக்கு முன்னால் வலியாக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். நிம்மதி இழந்து கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அந்த நோயினால் அவர்கள் அவஸ்தைப்படுவதை விட அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் நாம் அதற்காக அவஸ்தைப்படுகிறோம். ஆனால் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர், நம் மஹல்லாவில் வாழக்கூடிய யாரோ ஒருவர், அடிக்கடி சப்பிலே பள்ளியிலே காணக்கூடிய ஒருவரை சில நாட்களாக காணவில்லை, அவரை நாம் நலம் விசாரிக்கிறோம். அவர் சோமில்லாமல் வாழ்விலே இருக்கிறார் அல்லது வீட்டிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் அவருக்காக துஆ செய்வதை கூட கடமையா இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் 5 உண்டு. அந்த 5 ஒன்று என்ன தெரியுமா? நோயாளி ஒருவருடைய நோயை பற்றி நலம் விசாரிக்க வேண்டும், அவருக்காக துஆ செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள், நலம் விசாரிக்க வேண்டும், அடுத்து துஆ செய்ய வேண்டும். ஒரு நோயாளியுடைய தரம் அறிந்து, அவருக்கு சில நோயாளிகள் இருப்பார்கள், எங்களுடைய துஆ மாத்திரமே அவர்களுக்கு தேவைப்படும். பொருளாதார வசதியில் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் போதுமான நிறைவோடு இருப்பார்கள். இன்னும் சில நோயாளிகள் இருப்பார்கள், டாக்டர்மார் எழுதி கொடுக்கக்கூடிய மருந்துகளை, மாத்திரைகளை வாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடியிலே இருப்பார்கள். அவர்களுடைய தேவை அறிந்து நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களை வாழ வைத்து விட்டால் அந்த குடும்பத்தையே வாழ வைக்க நன்மை. அந்த நோய்க்கு நாம் உதவி செய்தால், அவர்களுக்காக துஆ செய்தால், அவ்வாறான சிரமமான நோய்கள், தாங்கிக் கொள்ள முடியாத வலிகள் எங்களுக்கு வருவது அல்லாஹ் என்னை பாதுகாப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நோயாளிக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம இஷ்ஃபி மர்தானா வ மர்தல் முஸ்லிமீன் ரப்பனா ஸல்லில் பஅஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா ஷிஃபா லா யுகாதிரு ஸகமா. ஒரு நோயாளிக்காக 7 தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் குணமடைவதற்காக இந்த துஆவை கேட்டிருக்கிறார். இதை நாம் செய்ய வேண்டும். இந்த பண்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் சொர்க்கவாதிகள், வேறு யாரும் அல்ல. 3வது பண்புதான் ஜனாசாவை செய்தியை கேள்விப்பட்டால் முகத்தை காட்டிவிட்டு வருவதல்ல ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஜனாசாவுடைய தொழுகையை பங்கெடுக்க வேண்டும். 4 தக்பீர்களை கட்டி அந்த ஜனாசா தொழுகையை நாம் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். 2வது, ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று நல்லடக்கத்திலும் ஈடுபட வேண்டும். இதுதான் ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதல்லாமல் அந்த ஜனாசாவுடைய முகத்தை பார்த்து விட்டு அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களை சந்தித்து விட்டு வருவதல்ல கண்ணியத்திற்குரியவர்களே. ஜனாசாவுடைய அமல்கள் மிக பாரம்பரியமான அமல்கள். அது அல்லாஹ்விடத்திலே மலைகளைப் போல உஹது மலை அளவு நன்மைகளை அள்ளித்தருகின்ற ஒரு அமலாக இருக்கிறது. எங்க எப்படியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உறவினர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல எந்த ஒரு ஜனாசாவாக இருந்தாலும், சில மக்கள் இருக்கிறார்கள், சில பள்ளிவாசல்களில் மையவாடிகள் உண்டு. அந்த மையவாடியில் உள்ள பள்ளிக்கே தொழுகைக்காக தூரத்திலிருந்து வருவார்கள். அசர் தொழுகைக்கு வராது, ஏதாவது ஜனாசா வரும். இஷா தொழுகைக்கு அந்த பள்ளிக்கு வருவார்கள், யாரையாவது ஜனாசா வரும் என்று சில மையவாடிகள் இருக்கின்ற மஸ்ஜிதை நோக்கி வந்து சென்றவர்களும் நம் மத்தியிலே இருக்கிறார்கள். 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுவர்க்கவாதியுடைய அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். 4வது சொன்னார்கள், மிஸ்கீன், ஒரு ஏழை மனிதருக்கு நாம் உணவளிக்க வேண்டும். அது ஒரு ஏழை குடும்பமாக இருக்கலாம், கணவனை இழந்த ஒரு விதவை பெண்ணுக்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த வறுமை எங்களுடைய பரம்பரைக்கு வராமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். ஒரு மிஸ்கீனுக்கு நாம் உணவளிப்பது, ஒரு குடும்பத்தினுடைய கஷ்டத்தை போக்குவது, எங்களுடைய பரம்பரையை அல்லாஹ் அந்த நிலைமை இருந்த அந்த நோய் இருந்த அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த 4 பண்புகளும் அந்த சுவனத்தை இலகுவாக அடைந்து கொள்வதற்கான வழிகளாக உள்ளன. ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் நாம் கபருக்கு செல்லுகிற போது நம்மால் பயன்பெற்றவர்கள், நம்முடைய சலாத்திற்கு பதில் சொன்னவர்கள் அனைவரும் நமக்காக என்றோ ஒரு நாள் நம் செய்தியை கேட்டு, யா அல்லாஹ் அவருக்கு அவருடைய பாவங்களை மன்னிப்பார் என்று துஆ செய்வார்கள். அப்படியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நாம் அனைவரும் தயாராகுவோமாக. அதற்கு எல்லாம் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ்
அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை இருக்கிற நோயாளிகளுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மறைந்தவர்களுக்கு அவர்களை சொர்க்கத்தில் பூங்குழியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய பவுண்டர்ஸ்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. அன்று முதல் இன்று வரை யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. அனைத்து விதமான சிரமங்கள் ஆபத்துக்கள் முசீபத்திலிருந்து பாதுகாத்து அவருடைய வியாபாரத்தில் குடும்பத்தில் அவரை வாழ்க்கை செய்வாயாக. எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி தருவாயாக. எங்கள் அனைவருக்கும் இந்த வேளாண் மன்னிப்பின் ரஹ்மத்தை தந்தருவாயாக. நீ விரும்பும் நல்லடியார்களாக வாழக்கூடிய பாக்கியை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فيا عباد الله اتقوا الله فإن التقوى تدخلكم في الجنة وتبعدكم عن النار. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى إن الدين عند الله الإسلام. بارك الله لنا ولكم القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم واستغفروا إنه هو الغفور الرحيم والغفور الحليم. الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الغني من جهد به وقهر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه من اتصلت به عين بالله. أوصيكم عباد الله وإياي بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى قد أمركم أمرا عليما بدل نفسه عظيما وثنى بملائكة يسبحن بقدسه تكريما فقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا إلى ما دعاكم الله إليه وصلوا وسلموا على سيدنا محمد وآله الأطهار وأصحابه الأخيار وارض الله عن الخلفاء الراشدين ذوي الفخر والثني ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه وعن الستة الباقين العشرة المبشرين وعن التابعين وتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين والسبتين الشهيدين الكريمين سيد الشباب أهل الجنة سيدنا الحسن والحسين رضي الله عنهما ونزهرة الفاطمة بنت الرسول صلى الله عليه وسلم. وارض الله عن الإمامين المظهرين على الأحداث عم نبيك حمزة والعباس رضي الله عنهما ونزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم اصلح أحوال المسلمين في كل مكان. اللهم اشف مرضانا ومرضى المسلمين. اللهم ارحم موتانا وموتى المسلمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشمل خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروه ويزدكم ويهديكم وذكر الله أكبر والله يعلم ما تصنعون.